Hi, hello, and welcome to Smart Pick Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எபிசோட் 2 அக்ரிகல்ச்சரோடது உர மேலாண்மையை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் மேக்ரோநியூட்ரியன்ஸை பற்றி என்னெல்லாம் மேக்ரோநியூட்ரியன்ஸ் இருக்குது, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், இந்த 6 விஷயத்தை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம மைக்ரோநியூட்ரியனை பற்றி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ மைக்ரோநியூட்ரியன் பார்க்கறதுக்கு முன்னாடி மேக்ரோநியூட்ரியனில் செகண்டரி நியூட்ரியன்ஸ் ஒன்று இருக்குது, கால்சியம், மெக்னீசியம் அண்ட் சல்ஃபர். இந்த கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம விவசாயத்துக்கு. ஸோ இந்த கால்சியம் என்ன செய்யுது, மெக்னீசியம் என்ன செய்யுது, சல்ஃபர் என்ன செய்யுது, இந்த மூணையும் நம்ம தனித்தனியாக பார்த்தோம்னா கால்சியம் வந்து அது வந்து நம்மளுடைய செடிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. அதோட ஸ்ட்ரக்சர், அதாவது அதோடைய உருவம் நம்ம செடியை வந்து நல்லா கொலை கொப்புமா வச்சு அதை வந்து நல்லா கொண்டு வருது. அதோடைய தண்டுகளை வந்து பருக்க வைக்கிறது. ஸோ கால்சியம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தக்காளி, மிளகா இந்த மாதிரி இதுக்கலாம். ஏன்னா தக்காளியில கால்சியம் பற்றாக்குறை வரும்போதெல்லாம் வந்து அடியில ஒரு சின்ன ஒரு வட்டு மாதிரி வரும் தக்காளி அடியில. ஸோ அது பேர் பிளாசம் எண்ட் ராட் அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் மிளகாலையும் பிளாசம் எண்ட் ராட் வந்து வரும். ஸோ இந்த கால்சியம் குறைபாடுனால பொட்டேட்டோவில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹார்ட் டிசீஸ்பாங்க. அதாவது உள்ளுக்குள்ள அந்த உருளைக்கிழங்குக்குள்ள பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து கால்சியம் பற்றாக்குறையினால வரும். ஸோ இந்த கால்சியம் பற்றாக்குறையினால இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நுனி இலை கருகள், அது ஒன்று, நுனி இலை சுருட்டு, இந்த ரெண்டுமே வந்து முக்கியமாக வரும். இந்த கால்சியம் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு செடிக்கும் தேவையான அளவு கண்டிப்பாக தேவைப்படுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் இல்லைன்னா அது ஒன்றுமே செடி வந்து ஒளி சேர்க்கையே பண்ண முடியாது. ஸோ மெக்னீசியம் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம செடிக்கு வந்து கொடுத்தே ஆகும். ஸோ இந்த மெக்னீசியம் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, மெக்னீசியம் வந்து நம்ம வரக்கூடிய சூரிய ஒளியை வந்து அது உணவாக்கி செடிக்கு வந்து கொடுக்குது. அது போக மற்ற இதர நுண்ணூட்டங்கள் எல்லாம் வந்து அந்த செடிக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து நம்ம வந்து மெக்னீசியம் வந்து ஒரு இருக்குது. ஸோ இந்த மெக்னீசியம் பற்றாக்குறையினால செடி வந்து எப்படிப்பட்ட பாதிப்புலாம் வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன்ல வந்து செவட்ட நோய்பாங்க. செடியை வந்து அப்படி இலைகள்லாம் வந்து சிவப்பாகி அது வந்து இதாகிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம மெக்னீசியம் கொடுத்தா அது வந்து கண்ட்ரோல் ஆகும். இந்த மெக்னீசியம் நோய் பொதுவாக வந்து மெக்னீசியம் பற்றாக்குறை பொதுவாக எல்லா செடியிலையும் எப்படி இருக்கும்னா வந்து செடி அந்த இலையோட நரம்பு வந்து டார்க் பச்சையிலையும் செடியோட இலை வந்து லைட் பச்சையாகவும் இருக்கும், வெளிர்ன கலர்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெக்னீசியத்தோட ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ இந்த மெக்னீசியம் குறைபாடு இன்னும் சில செடியில எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இலைகள்ல சைடு இலைகள், அதாவது அப்பல பார்த்து கால்சியம்ல நுனியில வந்து சுருட்டு இருக்கும், மெக்னீசியம் பற்றாக்குறையால வரக்கூடிய சைட்ல வந்து இலைகள்ல வந்து சுருட்டு இருக்கும். ஸோ இது மெக்னீசியம் பற்றாக்குறையோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மெக்னீசியம் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யறதுக்கு சில மெக்னீசியம் சல்ஃபேட்டு, சிஎம்எஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்லாம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து சல்ஃபர் வந்து ஒரு புரோட்டீன் சம்மந்தப்பட்டது, புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு காரணி. இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ஏன் நடக்கணும், ஏன்னா அந்த செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், அந்த செடியை வந்து எந்த விதமான நோய் தாக்குதலுக்கு உள்ளாகாம இருக்கணும். இந்த செடி வந்து இந்த மாதிரி இந்த சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஃப்ரூட்டோட குவாலிட்டி வந்து ஃப்ரூட்டோட டெவலப்மெண்ட் அண்ட் ஃப்ரூட்டோட குவாலிட்டி. இப்போ நம்ம ஒவ்வொரு இதில் வந்து நல்ல ஃப்ரூட் வந்து நல்ல திரளா இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா மிளகால வந்து இலை சுருட்டு வரும், அதுக்குமே நம்ம வந்து சல்ஃபர் வந்து யூஸ் பண்ணுவாங்க மேலே ஸ்ப்ரேயிங். ஸோ இந்த மூணுமே வந்து கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், இந்த மூணுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணி ஒரு செடிக்கு. இந்த கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் வந்து எங்க அதிகமாக நம்ம எப்படி வாங்குறதுன்னா, இன்னைக்கு நம்ம கடைகளுக்கு போனீங்கன்னா ஸ்பிக், அப்புறமா வந்து ஸ்பிக்ல வந்து கீர்த்தி, கோதாவரி கோல்டு கோரமண்டலில் போடுறாங்க, குரோமோரில். ஸோ இந்த 2 ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து 700 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் இதோட மூட்டை விலை இருக்கும், ஒவ்வொரு மூட்டையோட விலை. ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இதில் அந்த மூட்டையில் பார்த்தீங்கன்னா சாயில் கண்டிஷனர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இது எப்படி சாயில் கண்டிஷன் பண்ணுறது, சாயில் ஒரு கொலவளப்பாக இருக்கக்கூடிய மண்ணை ஓரளவு இறுக்கமாக இருக்கக்கூடிய மண்ணை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பொறுபொருன்னு ஆக்குறது எப்படி ஆக்குதுன்னா, இதோடைய பிஹெச் தன்மை, அதாவது சாயில் இருக்கக்கூடிய பிஹெச் லெவலை வந்து இதுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதாவது கால்சியமும் சல்ஃபரும் பிஹெச் லெவலை கூட்டும், மெக்னீசியம் பிஹெச் லெவலை கம்மி பண்ணும். ஸோ இந்த ரெண்டும் நம்ம அந்த மூணையும் கலந்து போடும்போது நம்ம மண் எப்படிப்பட்ட மண்ணா இருக்கணுங்கிறத வந்து இந்த கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் வந்து உறுதி செஞ்சு மண்ணை வந்து இலகுவாக்கும். ஸோ இது எல்லா விதமான கிராப்புக்குமே வந்து அப்ளை பண்ணலாம். இதோட டோசேஜ் எவ்வளோனா வந்து ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ,
50 கிலோலேருந்து 100 கிலோ வரைக்கும் போடலாம். 50 கிலோ எப்போ போடணும்னா நம்ம என்பிகே உரம், அதாவது காம்ப்ளெக்ஸ் 2020 28 போடும்போது அது ஒரு மூட்டை, இது ஒரு மூட்டை சேர்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது மட்டும் தனியாக போட போகிறேன் அப்படின்னா கூட போடலாம். இதில் வந்து 2 மூட்டையாவோ 4 மூட்டையாவோ நீங்கள் இடலாம். ஒவ்வொரு பயிருக்கும் அந்த இடத்த பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விவசாயம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள என்னுடைய இந்த சேனல் ஸ்மார்ட் பிக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மைக்ரோநியூட்ரியனை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.